1980களில் நம்ம வீடுகளில் ஒரு டிவினா எப்படி இருக்கும், டிவின்னு ஒன்று இருக்கா, டிவி அப்படின்ற ஒரு டேர்மே பட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இந்தியாவில். ஏன்னா டெக்னாலஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டிவினா என்ன அப்படின்னு தெரியாத காலகட்டங்களில் நிறைய வீடுகள் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி 1980 காலகட்டங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டாக டிவியை கையிலே தூக்கிட்டு போய் அங்கங்கே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க ஃபாரினில். அதுவும் எல்லா கண்ட்ரிலையும் இல்லை, ஒரு சில கண்ட்ரியில் மட்டும். யூஎஸ், ஜப்பான், சைனா, இங்கெல்லாம். அதுவும் எல்லா மக்களும் கிடையாது, ஒரு பெரும்பான்மையான மக்கள், குறிப்பிட்ட அளவு பெரும்பான்மையான மக்கள். ஏன்னா அந்த டிவி, சின்ன டிவி, பாக்கெட் டிவி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி அது வந்து அந்த டைமில் வந்து வெளியில் போர்ட்டபிளாக நம்ம இப்போ மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்க்லேயோ பீச்சில் அண்ட் பஸ்ஸில் போகும்போது, காரில் ட்ராவல் பண்ணும்போது டிவி பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், எல்லாமே நாடகமாகட்டும், எல்லாமே டிவியில் பார்த்துக்கிட்டே போகலான்ற அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஃபாரினில். அதுவும் 1980s. அந்த மாதிரி அதில் ஒரு மாடல் தான் இந்த டிவி, சோனி வாட்ச்மேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய பாக்கெட் டிவிஸ் இருக்குது. அந்த பாக்கெட் டிவிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். பட் இதையும் கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெருசு இருக்குது இல்லையா? இதை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். பார்க்குறதுக்கு நல்லா இப்படி இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம என்ன நினைப்போம், இப்படி பார்க்குறதுன்னு நினைப்போம். அதான் கிடையாது. இந்த டிவி வந்து இப்படி பார்க்கணும். இங்கே தான் பிக்சர் டியூப் இருக்குது, சிஆர்டி டிவி. அதாவது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் டிவி. ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சின்னது, பாக்கெட் சைஸ், பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி மொபைல் அளவுக்கான டிவிஸ்லாம் இருக்குது. இதில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. சோனியில் மட்டும் இல்லை, கேஷியோ, அப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. பாக்கெட் டிவிஸ் ஏகப்பட்ட மாடல்ஸில் இருக்குது, ஏகப்பட்ட டிவி இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறப்ப வாங்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ வேறு என்ன சொல்கிறது, டெக்னாலஜி 1800களில் தான் வந்து அதிகமான டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ், நிக்கோலா டெஸ்லா, ஐன்ஸ்டைன், இவங்கெல்லாம் அந்த காலகட்டங்களில் பிறந்தவங்க தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி இப்போ மொபைல், ஏஐ இப்படி வந்திருக்கே தவிர இந்த காலத்தில் புதுசாக எதையும் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தெரியலை. எக்ஸப்ட் டிசீசஸ். இவனுங்க நோய்களை தான் கண்டுபிடிச்சிட்ருக்காங்களே தவிர இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிக்கலை. இதையும் வாய் கூசாமல் வளர்ச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. என்ன கருமமும்.